ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிறுதானியம் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி வரகரிசி எடுத்திருக்கேன். அதாவது கோடோ மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரகரிசியில் இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சப்பாத்தி பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சேர்த்து பார்ப்போம். என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு 1 கப் போல் வரகரிசி மாவு எடுத்திருக்கேன். இது மாவு ரெடிமேடாகவே கடையில் விற்குது. ஆனால் நான் இந்த வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஃபேன் கீழே ஒரு துணியில் 1/2 மணி நேரம் போல் காய வச்சுட்டு அதை மிக்சியில் பவுடர் பண்ணி சலிச்சிட்டு ஒரு பேனில் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் ஆவியில் வைக்கிறதுனாலும் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு வரகரிசி மாவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு சப்பாத்தி உருட்ட வராது. இந்த கோதுமை மாவு சேர்க்கறதுனால சப்பாத்தி நல்லா உருட்டவும் வரும். அதுவும் இல்லாமல் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் 1 கப் போல் வரகரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்காக நான் தனியாக இதை காட்டுறேன். நான் இன்றைக்கி சீக்கிரமாக சப்பாத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை தான் நான் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைய போகிறேன். சூடாக தண்ணி ஊற்றும்போது மாவு அதிலே கொஞ்சம் குக் ஆகிடும். நீங்கள் சாதா தண்ணியிலே கூட இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். மேலே ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணி விட்டுருங்க. 1 மணி நேரம் ஊறினா தான் இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் நான் இன்றைக்கி 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றதுனால 10 நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இப்போ சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக 1 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஓகே, இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஆயிலோ இல்லை நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சப்பாத்தி சுடும்போதே இந்த வரகரிசியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சப்பாத்தி நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சத்தான டேஸ்டான வரகரிசி மாவு சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா உருக்கிக்கலாம். பட்டர் உருகுனதும் கொஞ்சோண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போது இதில் 1/2 இன்ச்சு அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினதும் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்படியே 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பேனில் 4 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்கேன். அது நல்லா உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நான் இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட்டுக்காக. இப்போது உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு அந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நான் 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப மூடி போட்டுட்டு இந்த பன்னீரோடு சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம்.
இதை சூடாக வரகு சப்பாத்தி செஞ்சுட்டு அது கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ. பாய் ஃப்ரம் தீக்ஷிஸ் மாம்.